Hello guys, so இன்னைக்கு நம்ம கிட்ட Redmi ஓட புது Redmi Note 11T 5G phone தான் இருக்கு. So அந்த phoneோட unboxing and initial impression தான் வந்து பார்க்க போறோம். So box sideல பாத்தீங்கன்னா நமக்கு இதோட மாடலை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. Box மேலே பாத்தீங்கன்னா அதோட key specs எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஃபோனும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியால தான் வந்து செஞ்சிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க கலர் பாத்தீங்கன்னா மேட் black கலர். ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 6+128GB தான் வந்து இருக்கு. சரி ஓகே, இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் அப்புறம் கேஸ் தான் வந்து இருக்கும் ஆக்சுவலி. ஸோ பேப்பர் ஒர்க்ஸ் அப்புறம் வந்து கேஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபோனை வந்து ஃபஸ்ட் எடுப்போம். ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஹெவியாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. இப்போ வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள், அப்புறம் இங்கே வந்து சார்ஜர் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் தான். எத்தனை வாட்ஸ் நான் வந்து உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 volts 11 volts 3 amps 33 watts சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவரை ஃபஸ்ட்டு வந்து வெளியே எடுப்போம். மேட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்ல நீங்க 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்க அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இங்க S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் பிரைஸ்ல வந்து பண்ணி தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சிருக்காங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபோன்ஸ் மட்டும் இல்லாம இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சிருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்க கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ வேற லெவல். கடைசியா இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்ல இருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்ல தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா செம சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக வந்து ஃபீல் ஆகுது. அப்புறம் வெயிட்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 195 grams வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து 8.8 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிம் ஸ்லாட்டில் நமக்கு வந்து ஹைப்ரிட் ஸ்லாட்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு, அப்படி இல்லைனா வந்து டூயல் சிம் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ரைட் சைடுன்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே எம்பர்டடாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, இன்னொரு மைக்ரோஃபோன் இருக்குது, அப்புறம் இன்னொரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 3 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். முன்னாடி டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்டர் பஞ்சோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ சின் சைஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணியிருந்தா இன்னுமே வேறு லெவலில் வந்து இருந்திருக்கும். அடுத்து இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ அதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.6 inch. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90 Hz டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து 60 Hz தான் வந்து இருக்குது. நம்ம தான் வந்து 90 Hzக்கு வந்து மாற்றணும். அப்புறம் இந்த 90 Hzமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஸோ நம்ம யூசேஜுக்கு பொறுத்து இந்த டிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா எய்தர் 50 Hz அப்படி இல்லைனா வந்து 60 Hz அப்படி இல்லைனா 90 Hzக்கு வந்து மாறும். இப்படி மாறுறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி நல்லா வந்து சேவ் ஆகும். அப்புறம் கலர் ஸ்கீம்னு வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 கலர் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. விவிட், சேச்சுரேட்டட், ஸ்டாண்டர்ட். அப்புறம் கலர் டெம்பரேச்சருமே நம்ம இந்த டிஸ்பிளேல வந்து மாற்றிக்கலாம். அடுத்து ப்ராசஸர்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து mediatek diminsity 810 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ diminsity 810 பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் சிப்புன்னு வந்து சொல்லலாம். அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப சூப்பர்னு வந்து சொல்லலாம். இந்த சிப் பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயத்தில் நல்லா பவர் எஃபிஷியண்டாக இருக்கும். ஏன் பவர்ஃபுல்லாக இருக்குன்னா இதில் வந்து பவர்ஃபுல்லான கார்டெக்ஸ் A76 தான் இதோட ப்ரைம் கோராக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் பவர் எஃபிஷியண்டாக இருக்குன்னா அதில் வந்து 6 nm தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா பவர் எஃபிஷியண்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த சிப் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 768Gக்கு ஒரு ஈக்குவலண்டான ஒரு சிப். அப்புறம் ஸ்டோரேஜ்னு வரையில பார்த்தீங்கன்னா இதில் வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ Xiaomi என்ன சொல்கிறாங்கன்னா இந்த UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து UFS 2.1ஓட 100% வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு லெவல்.
ரேம்னு வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து LPDDR4X ரேம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி கவலையப்பட தேவையில்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த சிப்செட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5G சிப்செட் தான். அதனால் இந்த ஃபோனுமே நமக்கு வந்து ஒரு 5G ஃபோன் தான். ஸோ அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 5G பேண்ட்ஸ் வந்து தராங்க. அதனால் ஃபியூச்சரில் இந்தியாவில் 5G வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கண்டிப்பாக ஃபியூச்சர் ப்ரூஃபாக வந்து இருக்கும். உங்களுக்கு அப்படியே இந்த ஃபோனில் வந்து ரேம் பத்தலைன்னா நீங்கள் ஆக்சுவலி இந்த ரேமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எங்கே இருக்குன்னா நமக்கு ஆக்சுவலி வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸில் வந்து இருக்கும். ஸோ அடிஷ்னல் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா மெமரி எக்ஸ்பேன்ஷன். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஆனில் தான் இருக்குது. ஸோ 2GB ரேம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி இருக்குது. கண்டிப்பாக அந்த ஃபோனுக்கு வந்து இந்த 5000 mAh பேட்டரி போதும் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90 Hz தானே கொடுத்துருக்காங்க. அதனால அது போக நமக்கு வந்து இதோட சிப்செட் வந்து 6 nanometerனால இன்னுமே நல்லா பவர் எஃபிஷியண்டாக இருக்கும். அதனால் பேட்டரி பற்றி நம்ம வந்து கவலையே பட தேவையில்லை. ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்குது. 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ அந்த 33 watts ஃபாஸ்ட் சார்ஜர் இந்த ஃபோனை வந்து 59 minutesலேயே வந்து சார்ஜ் பண்ணிடும். ஸோ வேறு லெவல். எப்படி அப்படி சார்ஜ் பண்ணுதுன்னா இதில் வந்து ஏதோ டூயல் ஸ்பிளிட் ஃபாஸ்ட் சார்ஜ் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா குயிக்காக வந்து சார்ஜ் ஏறிடும். இப்போ இவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து எவ்வளோ லவுடாக இருக்குன்னு நம்ம ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மைக்கை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறேன். ஸோ பரவாயில்ல, நல்லா லவுடாக நல்லா சூப்பராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோனில் பண்ண ஒரு உருப்படியான விஷயம் என்னன்னா, எப்பயுமே அங்கே வந்து வழக்கமாக தர இந்த 2MP டெத் மேக்ரோ குப்பை தராமல் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான 2 சென்சர்ஸ் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50MP. இதோட அப்பர்ச்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா f1.8. அப்புறம் 8MP அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா 119 degree. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 16MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட் மோட், 50MP மோட், ஷார்ட் வீடியோ, பனரோமா, டாக்குமெண்ட்ஸ், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோவில் மேக்ஸிமம் எது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1080p 60 fps வரைக்கும் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இதில் வந்து 4K ஆப்ஷன் கொடுத்துருந்தா இன்னுமே வந்து சூப்பராக வந்து இருந்திருக்கும். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து லேட்டஸ்ட் MIUI 12.5 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஆண்ட்ராய்டு 11மே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ MIUI பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொஞ்சம் ரிஃபைண்டாக நல்லா ஃப்ளூயிடாக வந்து இருக்குது. ஸோ நமக்கு டிஃபால்ட்டாக வந்து கூகுளோட டயலர் ஆப் அப்புறம் கூகுளோட மெசேஜிங் ஆப் தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் இதில் இருக்குது, நம்ம வந்து பார்ப்போம். அபவுட் ஃபோன். ஸோ MIUI பார்த்தீங்கன்னா 12.5.1 தான் வந்து இருக்குது. அப்புறம் ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு 11 தான் வந்து இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸிங் வரையில் இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் 6+64GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,000, 6+128GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,000, அப்புறம் 8+128GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 6+128GB வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா 6க்கும் 8GB ரேம்க்கும் பார்த்தீங்கன்னா 2000 rupees வந்து டிஃப்ரென்ஸ் வருது. 2000 rupeesக்கு அந்த 2GB ரேம் வந்து ஒர்த் இல்லைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ 6GB நமக்கு வந்து தாராளமாக போதும். அப்படியே உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் வந்து ரேமை கூட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதனால் இதுவே பார்த்தீங்கன்னா மோர் தென் இனஃப். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து நான் வந்து சொல்லுவேன். உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு 5G ஃபோன் வேணும்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.